வணக்கம். சிறுபாறை சுந்தரமுருகன் பேசுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் ஐயா அப்துல் கலாம் நினைவிடத்தில் ஒரு வழக்கறிஞர் பெண்ணை இறங்கியிருக்கிறாங்க. அந்த பஸ்ஸு கண்ட்ரக்டர் டிரைவர் அது அன்டைம் ஆனால் இறக்கி விட்டுருக்குறாங்க. நான் போயிருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பஸ்ஸு டிரைவர் அந்த கண்ட்ரக்டரும் நிப்பாட்டி உங்களுக்கு உன்னை கூட்டிகிட்டு வர யாருமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு ஃபோன் போட்டு அந்த பொண்ணுடைய சித்தப்பாவை வரவழைச்சி திரும்ப அனுப்பி விட்டுட்டு திரும்ப அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு தட்டி அந்த பஸ்ஸில் எல்லா பேரும் உட்காந்துருந்தாங்கல்ல, அவ்வளோ ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அந்த மாதிரி அந்த பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் அவ்வளோலாம் உண்மையில் விருது கொடுக்கணும், அவ்வளோ விலைக்கு பாராட்டணும் இன்றைக்குள்ள காலங்களில். ஏன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு அப்படி தான் இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்தையில் போக முடியல, பல்லாத பலாசக்காரம் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்ம நாடு இப்படி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வக்கட்டு சாதி வெறி பிடித்தவர்கள் ஒரு வக்கட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க, சிராக்ஷன்றாங்க, அடிமைன்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு பயங்கரமான பல லட்சம் கோடி லாபம் இருக்குது. அவன் அது ஒரு வேலை வெட்டியாக தர்றேன். அதனால் நம்ம தமிழகத்தில் இன்னும் நாடு சுதந்திரம் வாங்க மொத்தம் இருக்குது. ஒரு பெண் இறங்கி ஒரு சுதந்திரமாக போக முடியல. கோயம்புத்தூரில் போது இந்த மாதிரி எத்தனை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம், வீடியோ பத்தாது. அந்த மாதிரி தான் நம்ம நாடு இன்னைக்கு வர 2025 வரை இன்னைக்கு நம்ம காலங்கள் இப்போ இவ்வளோ விலைக்கு நவீன காலங்கள் எல்லாம் பண்ணி இப்படி அவலநிலை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு இரவு 8-9 மணிக்கு மேலே கிராமப்புறத்தும் சரி டவுன்லையும் சரி இறங்கி ஒரு சுதந்திரமாக போக முடியல, ஒரு கடைகளுக்கு சாமான் வாங்க போக முடியல. அப்படி தான் நம்ம நாடு இப்படி இருக்குது. இதில் வேறு நான் நாடை தலையை குனிய விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆட்சியாளர் சொல்கிறாங்க. எத்தனையோ குடும்பம் இன்றைக்கி நைட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் நாடு தன ஒழியாமல் இருக்கிறதுக்கும். இதில் வேறு நாடு தமிழ்நாடு தலையை குனிய விட மாட்டோம்னு பெருமை பேச்சு வேறு. ஒரு பக்கம் சாதி கலவரம் இப்படிலாம் இருந்து கேட்டால் சமூக நீதி, பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி வீராப்பா பேசுவாங்க. நீ சாதி ஒழிச்சா ஏன் அவன் சிராக்ஷன்றான், மன்னர்ன்றான், இதுன்றேன் புறம்போக்கில் இளைஞர்களை தூண்டி விடுறேன். அதனால் நம்மளே சுதாரிச்சுக்கிறணும். அதனால் ஒட்டுமொத்த அனைத்து பெண்களும் ஒட்டுமொத்த அனைத்து இளைஞர்களும் நல்லா சிந்திங்க, செயல்படுங்கள். நம்மளே பாதுகாப்பு. அதுக்கு என்ன தேவைன்னா கல்வின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுங்க, கல்வின்ற ஒரு புத்தகத்தை கையில் எடுங்க, கல்வின்ற ஒரு பேனாவை கையில் எடுங்க. அதில் தான் உங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த நாட்டில் ஆண்டுக்கு 2 திராவிட இருக்க தட்டிக்கு நம்ம இப்படித்தான் அடிமையாக தான் இருப்போம், ஏழ்மையாக தான் இருப்போம். சொந்த வீடு இருக்காது பண்ணாது. அப்படி இப்படி இந்த லோனுக்குன்னு போட்டு இந்த யூனியன் பிலிமா லோன் வீடு வந்தால் கூட அதுக்கு பல ஆயிரம் லஞ்சம். அப்போ அந்த வீடு எத்தனை லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபா செலக்ஷன் ஆச்சுன்னா அதில் 40,000 ரூபா லஞ்சம் கொடுத்துருவான். எல்லா பேரும் நிற்பேன். கவுன்சிலர்லேருந்து வார்டு மெம்பர்லேருந்து எல்லா பேரும் லஞ்சம் கேட்பேன். தெருவில் மண்ணு கொட்டுறதுக்கு லஞ்சம் கேட்பேன், ஜல்லி கொட்டுறதுக்கு லஞ்சம் கேட்பேன். டவுனில் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. அதனால் அனைத்து இளைஞர்களும், அனைத்து இளம் பெண்களும், அனைத்து சின்ன சிறுவர்களும், ஒட்டுமொத்த பெற்றோர்களும் நல்லா சிந்திங்கள், செயல்படுங்கள். நாடு நம்ம கைக்கு சுதந்திரம் வேணும்னா யாருக்கு வாக்களிக்கணும்னா சிந்திங்கள், செயல்படுங்கள். இந்த திராவிடத்தை ஓரங்கட்டணும், 2 திராவிடங்களும் ஓரங்கட்டணும். நல்லாட்சியை கொண்டாடுவோம். அதனால் இன்னைக்கு வர ஒரு பொம்பளை பிள்ளை சுதந்திரமாக நடக்க முடியல. சென்னையிலும் சரி பெரிய டவுனில் நடக்க முடியல. கொள்ளை குத்து சம்பாதிக்க வழி இல்லாமல் அவன் மட்டும் கொள்ளடிக்கிறான், பேங்கில் கொள்ளடிக்கிறான், ஏடிஎம்மில் கொள்ளடிக்கிறான், என்னென்னமோ நடந்து போய்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அதனால் அனைத்து இளைஞர்களும் சிந்திங்க. சாதி என்ற வெறித்தனத்தை தூக்கி விட்டுறீங்க. அது ஒரு சில பேர் அதுக்கு ஆதாயம் தேடி அவன் பெரிய ஆளாக பார்க்குறான். அதனால் அனைத்து அதுக்கு சதிக்கிற இளைஞர்களுக்கு நம்ம பெண்களுக்கு சொல்ல வர்றேன். அவன் ஆதாயம் தரக்காக அதை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதான் பொழப்பு. அந்த பொழப்பை வச்சு அவன் சம்பாதியம் தடிக்கிட்டு உங்களை தூண்டி விட்டுருவேன். நீ தான் ஜெயிலு கோர்ட்டு கேஸுன்னு போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்ப. அதனால் ஒட்டுமொத்த அனைத்து தமிழகத்தில் சாதி மதம் பார்க்காம கையில் கல்வி என்ற ஆயுதங்கள் புத்தகத்தை கையிலிடுங்கள், பேனாவை கையிலிடுங்கள், நல்ல எக்ஸாமை எழுதுங்கள், பாஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நிலவரத்துக்கு நீங்கள் போய் சேருங்கள். இதுதான் எங்களால் சொல்ல முடியும். நல்லா சிந்திங்கள், செயல்படுங்கள்.